கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உடைய பிறப்பிலேயே நீ வெறுக்கப்பட்டிருப்பாயானால் அந்த இயேசு உன்னை நேசிக்கிறார். தாவீதை அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் புறக்கணிக்கிறது. அதுதான் தாவீது வேதத்துல ஆண்டவரை பார்த்து சொல்ற சில காரியங்கள்ல இந்த முக்கியமான பகுதியை சொல்லுவாரு. 22ஆம் சங்கீதம் அதுல 9-10 வசனங்களை வாசிங்க. நீரே நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர். எப்போதுமே ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த வீட்டுல மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும். தாவீது பிறந்தப்ப அந்த வீட்டுல மகிழ்ச்சியும் இல்ல, சந்தோஷமும் இல்ல, லட்டும் கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல. தாவீது சொல்றான், என் கர்ப்பத்திலிருந்து எடுத்தது நீங்க தான் ஆண்டவரே, என் தாயும் இல்ல, என் தகப்பனும் இல்ல. கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உடைய பிறப்பிலேயே நீ வெறுக்கப்பட்டிருப்பாயானால் அந்த இயேசு உன்னை நேசிக்கிறார். அந்த சிறுமையை குறித்து நீ யோசிக்காத. என் குடும்பத்துல என்ன யாருமே பார்க்கலையே, என்ன யாருமே கண்டுக்கலையேன்னு சொல்லி யோசிக்காத. உன் சிறுமையையே கர்த்தர் பயன்படுத்தி உன்னை பிரகாசிக்க வைப்பார். தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். அழகா சொல்றான். அப்பனா உங்க தாய் பால் கொடுக்கும் போதே அவ விருப்பத்தோட கொடுக்கல. என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் உம்மீது நம்பிக்கையா இருக்க பண்ணினேன். அம்மா அப்பா மேல நான் நம்பிக்கையாவே இல்ல. அடுத்தது சொல்றான், முக்கியமான பகுதி வாசிப்பா. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே, கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். மொழிபெயர்ப்புல அது எப்படி போடப்பட்டிருக்கிறது? I was cast from my womb. அதாவது என் தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து நான் தூக்கி எறியப்பட்டேன். அந்த பிள்ளை பிறந்த உடனே ஈசாயை பார்க்கறான், நீ ஏன் பிறந்த? உங்க அம்மா பார்க்கறாங்க நியூஸ் விட்டு, இது எதுக்கு பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளையை தூக்கி போடுறாங்க. ஆனா தூக்கி எரிஞ்சாங்க. ஆனா எரியப்பட்ட குழந்தையை தாங்கினது யெகோவாவின் கரம். அது ஆம்பிளிஃபைட் பைபிள் நினைக்கிறேன். அதுல இப்படி சொல்லப்பட்டிருக்குது, ஐ வாஸ் த்ரஸ்ட் இன்டு யுவர் ஆர்ம்ஸ். அதாவது உம்முடைய உள்ளங்கைகள்ல என்ன நீர் தூக்கி எடுத்துட்டீர். இந்த கால வேளையில கூட ஆண்டவர் சொல்றாரு, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, உன் கல்லுகளை நான் பிரகாசிக்க வைக்கணும்னா இந்த சிறுமையை கொஞ்சம் தாங்கிக்கோ.